ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம இலக்கணத்தில் அகரவரிசை அப்படிங்கிற டாபிக் வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ. ஸோ பிளேலிஸ்ட் வந்து நான் என்ன ஆட் பண்ணல, அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போது செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக் தான் இந்த இலக்கண பகுதி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அது என்ன சார் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா, ஒரே ஒரு எழுத்து வந்து நம்மளுக்கு பொருளை கொடுக்கும். சரியா? அதுதான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இ, பு, கை. 1 மினிட் இருங்க. ஒரே ஒரு எழுத்து. அதாவது கொடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க. இ, பு, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இது எல்லாமே வந்து ஒரு எழுத்துல வந்து பொருள் தரும். ஈனா என்ன? ஈ தெரியும் நம்மளுக்கு, பறக்கிறது. ஓகேவா? பூனா என்ன? தெரியும், மலர். அது எல்லாமே. ஓகேவா? கைனா என்ன? நம்மளோட கை அப்படின்னு வந்து நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு பொருள்கள் இருக்கு. சரியா? ஸோ இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு பொருள்கள் இருக்கு. சரியா? இவை இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? இது கேட்பாங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழினா அந்த அது மட்டும் தான் கேட்பாங்கன்னு கிடையாது. இந்த மாதிரி சென்டென்ஸ் கூட கேட்கலாம். ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? இந்த சென்டென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கையில ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதாவது 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. 42யும் இப்போ உங்களுக்கு நான் மைண்ட்ல வந்து நிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிருவேன். சரியா? தெளிவா வந்து உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். எது எது ஷார்ட்கட்டு, எது எது டைரக்ட்டா வந்திருக்கு, எது மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி படிச்சா போதும், எதுக்கு ஒரே பொருள், எந்தெந்த வார்த்தைகளுக்கு ஒரே பொருள் சேமா வந்திருக்கு அப்படிங்கிற மாரி பிரிச்சு, 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 பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? தெளிவா உங்களுக்கு மைண்ட்ல நிக்கும். ஓகேவா? ஸோ கிளீனா, கவனமா, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இந்த வீடியோவ மட்டும் பாருங்க. ஓகேவா? ஸோ நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தான் இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சரியா? 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் நோ, து. சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நோவும் இந்த து மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். சரியா? மத்த எல்லாமே அதை தவிர 40 சொற்களும் நெடில் எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ இது 2 மட்டும்தான் குறில். 42 எழுத்து. ஓகேவா? மொத்தம் வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. அதுல இது மட்டும்தான் குறில். 2 மட்டும்தான் குறில். மிச்ச 40 எழுத்துக்கள் வந்து நெடில் வார்த்தைகள் தான் வரும். சரியா? ஸோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பார்க்க போற அந்த 42 வார்த்தைகள் வந்து இதுதான். சரியா? ஸோ இது என்ன சார் எல்லாமே கலர் கலரா அடிச்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் கிரீன் கலர் அடிச்சிருக்கேனோ, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கிரீன் இருக்கிற எல்லாமே வந்து ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். எல்லோவா இருக்கிற எல்லாமே வந்து டைரக்ட்டா இருக்கும். அதாவது தீனா நெருப்பு, தானா குடு, தூனா தூய்மை, பானா பாடல், மானா மரம். இப்படி டைரக்ட்டா இருக்கும். சரியா? நம்ம வந்து பெருசா யோசிக்க தேவையில்ல. பெருசா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சரியா? ஸோ அதே மாரி இங்க ரோஸ் கலர்ல ஒண்ணு குடுத்துருக்கீங்க. கிரீன் கலர்ல ஒண்ணு குடுத்துருக்கீங்க அப்படின்னா, இது 2ம் ஒரே பொருள வந்து குடுக்கும். இங்க பாருங்க, பூனாலும் மலர் தான். வீனாலும் மலர் தான். இங்க பாருங்க, நேனாலும் அன்பு தான். மேனாலும் அன்பு தான். ஓகேவா? ஸோ அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இது எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, அத அப்படியே உட்கார்ந்து மண்டையில முட்டிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நம்ம படிக்க முடியாது. 2வது டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க செமஸ்டருக்கு படிச்சதோ, 10த் பப்ளிக்கு படிச்சதோ, 12த் பப்ளிக்கு படிச்சதோலாம் இங்க ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். அகரவரிசையிலே போயி உங்கள இக்கு, இங்கு வச்சு எழுதி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்ப கூட நீங்க நெனச்சிருப்பீங்க, "என்னடா இவன் இக்கு, இங்குலாம் எழுத சொல்றான். நம்மலாம் இதெல்லாம் முன்னாடியே படிச்சிருக்கோமே!" அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா, நான் குடுத்த அந்த ஒரு 2 கொஸ்டின் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, அப்பதான் தெரியும். ஓகேவா? ஸோ அந்த 2 மட்டும் இல்ல. இன்னும் ஒரு 50, 100 கொஸ்டின் கிட்ட இருக்கு. இதுவரைக்கும் ப்ரீவியஸா கேட்ட அதாவது அகரவரிசை வந்து ஒரு 50, 100 கொஸ்டின் கிட்ட இருக்கு. சரியா? அத நான் அடுத்து போக போக தரேன். அடுத்தடுத்த ரிவிஷன் இருக்குல்ல. எக்ஸாம்க்கு நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. போக போக அதாவது அகரவரிசைங்கிறது உங்களுக்கு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நீங்க தூக்கத்திலே கரெக்ட்டா சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி விட்டுருவோம். சரியா? ஸோ அத பத்தி யாருமே கவலைப்பட வேணாம்.
இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்ட்டிங். அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கை போட்டு விட்டோம். அடுத்தடுத்து அந்த பேசிக்குங்கிறது கொஞ்சம் டஃப் ஆகும். அதை விட அடுத்து டஃப் ஆகும். அடுத்து டஃப் ஆகும். இப்படியே உங்களை எல்லா மாடலையும் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் போகும்போது நீங்கள் ஈஸியாக இப்போ ஓரல் ஒரு மொழியா ஓகே ஒரு கொஸ்டின் ரைட்டு அப்படிங்கிற போட்டு வர அளவுக்கு ரெடி பண்ணி விட்ருவோம். ஓகேவா? ஸோ அதே தான் வந்து இங்கேயும் உங்களுக்கு வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து கவனமாக பாருங்கள். சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. சரியா? இதை வந்து நம்ம அப்படியே பார்க்கக்கூடாதுப்பா. நான் 42 இருக்குன்னா, ஐயோ 42 இது நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மலைப்பா தெரியும். சரியா? ஸோ எது எது ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் நம்ம பிரித்து பார்க்கணும். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து சொல்ல போகிறேன். கவனமாக வந்து வீடியோ வந்து கவனித்து பாருங்கள். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆனா பசு. சரியா? ஆ அப்படின்னா பசு. இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஆ அப்படின்னா பசு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா ஆவின் அப்படின்னு வந்து நான் வச்சுக்கோங்க. நம்ம பால் பாக்கெட்டு எல்லார் வீட்லேயும் ஆவின் வாங்குவோம்ல. ஆவின் அப்படின்னா பசு. அப்போ ஆனா பசு அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோங்க. சரியா? அடுத்து ஈனா ஈகை அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். ஈகைனா கொடு, 4 பேருக்கு வந்து உதவி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஈகை பண்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அப்போ ஈனா கொடு அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அடுத்தது 2 பார்த்துட்டோம். அடுத்து 3வது ஊ அப்படின்னா இறைச்சி. ஊனா இறைச்சி. ஏன் இறைச்சின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஊன் அப்படின்னா என்ன? நம்ம அந்த எலும்பு, அந்த உடல் அந்த இறைச்சியை வந்து ஊன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சதை அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல ஊன் அப்படின்னு வந்து ஒரு பொருள் வந்து சொல்லுவாங்க. சரியா? அதனால தான் வந்து இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த மாதிரி பர்சனுக்கே வந்து ஊனம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழில் வந்து ஒரு பேர் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம உடல் பாகங்களை குறிக்கக்கூடியது. சரியா? ஸோ அப்போ அதை வச்சு இறைச்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 4வது அப்படின்னா அப்படின்னா அன்பு. அம்பு வந்து என்ன பண்ணுவோம்? அன்பை வந்து எய்துறது. அம்பு வந்து ஏவுறது. சரியா? ஸோ அம்பு வந்து அப்படின்னா அம்பு அப்படின்னா அப்படின்னு ஒரு வச்சுக்கலாம். சரியா? இல்லைன்னா ஏகலைவன். அம்புல சிறந்தவர் யாரு? அம்பு வித்தையில வந்து சிறந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏகலைவன். அப்ப ஏனா வந்து அம்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐனா தலைவன். ஐனா தலைவன். தலைவன்னா யாருப்பா? தலைவன் வந்து எத்தனை பேருப்பா இருப்பாங்க? இப்போ ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா, அந்த கூட்டத்துக்கு எத்தனை தலைவன் இருப்பாங்க? ஒரே ஒரு தலைவன் தான் இருப்பாங்க. சரியா? ஸோ நீங்க ஆனா, ஆவனா அந்த உயிரெழுத்துக்கள்ல பாருங்களேன். எல்லாமே 2 இருக்கும். ஆ, இ, உ, ஊ, ஏ அப்படின்னு எல்லாமே 2 இருக்கும். ஆனா அந்த ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஐனா ஒண்ணு தான். ஐனா ஒருவர் தலைவர். தலைவன் ஒருவனே அப்படிங்கிற மாரி ஐனா தலைவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஆறுனா ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து 7னா என்னது? காசோலை. கானா சோலை. கானா வந்து இங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா காடு. காடுனா காடுல எப்படி இருக்கும்? சோலையா பழங்கள், இளங்கள்னு எல்லாமே சோலையா பூத்து குலுங்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி கானா சோலை அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல காசோலை அப்படின்னு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்குக்கு தமிழ்ல என்ன? காசோலை அப்படிங்கிறத சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓனா மதகுநீர் தாங்கும் பலகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கூனா பூமி. சரியா? பூமிங்கிறது ஒரு கூடை மாதிரி. நம்மள பூரா தாங்குற ஒரு கூடை மாதிரி. நம்மலாம் எப்படி கிடக்கோம் பூமிக்குள்ள? ஒரு கூடை மாரி கிடக்கும். பூமி தான் வந்து நம்ம எல்லாரையும் வந்து தாங்கக்கூடிய ஒரு கூடை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கூனா பூமி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கைனா ஒழுக்கம். நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் வந்து சத்தம் போடுவாங்க. "ஏன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டியாடா?" அப்படின்னு சத்தம் போடுவாங்க இல்லையா? அப்ப கைய கால வச்சுட்டு ஒழுக்கமா இருடா. அப்படி அரட்டுவாங்க தெரியுமா? சின்ன வயசுலலாம் இப்ப நெறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருந்தீங்கன்னா, குழந்தைங்கலாம் மிரட்டுவீங்க. "டேய் கைய காலையும் வச்சுக்கிட்டு ஒழுக்கமா இருக்கணும். அங்க வந்துகிட்டு எதுவும் சேட்டை செய்யக்கூடாது" அப்படிம்பாங்க. அந்த மாரி அப்ப கைனா ஒழுக்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 10வது வந்து கோனா அரசன். ஓகேவா? அப்படின்னா அரசன். இங்க வந்து இது சொல்லலாமான்னு தெரில. இது வேற ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. விராட் கோலி தெரியுமா உங்க எல்லாருக்கும்? ஏன்னா நெறைய பேர் வந்து ரோஹித் சர்மா ஃபேனா இருப்பீங்க, தோனி ஃபேனா இருப்பீங்க. நெறைய பேர் வந்து கிரிக்கெட்டே பார்க்காதவங்களும் இருப்பீங்க. இருந்தாலும் பரவால்ல. நம்ம டிஎன்பிஎஸ்சி பாஸ் ஆகணும்னா பார்த்து பழகிக்கிறோம். என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி கோனா அரசன். அப்ப விராட் கோலிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா விராட் கோலிக்கு இன்னொரு பேர் என்னன்னா, கிங் கோலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கிங் கோலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப கோலி அப்படின்னா அரசன்.
அரசன் அப்படிங்கிற நான் வச்சுக்கோங்க. கோனா அரசன் அப்படிங்கிற ஷார்ட்கட்டுங்கண்ணா. அதாவதுப்பா நம்மளுக்கு ஷார்ட்கட்டுன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அது குறிலா, நெடிலா, உண்மையா, பொய்யா, நம்மளா வந்து கற்பனையா சொல்றதா அதெல்லாம் வைக்கக்கூடாது. நம்மளுக்கு எக்ஸாமுக்கு அங்கே யூஸ் ஆகுதா அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். நம்ம காரியம் ஆகுதா அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர, மற்ற கான்வர்சேஷன் மற்ற கான்ட்ரவர்சியல்குள்ளெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஓகேவா? ஸோ கோனா அரசன்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 11வது சாரி ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து 11வது பாருங்க. சானா இறந்து போ. போய் சாவு. எல்லாம் கோவத்துல வந்து திட்டுவாங்கல்ல. போய் சாவு. எப்படியாவது செத்து தொலை அப்படிம்பாங்க. அப்ப சா அப்படின்னா இறந்து போ அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து 12வது சீ அப்படின்னா இகழ்ச்சி. என்னப்பா இப்படியாப்பா பண்றது? சி கருமம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சீ அப்படின்னா இகழ்ச்சி அப்படிங்கிற நான் வச்சுக்கோங்க. சீனா இகழ்ச்சி அப்படிங்கிற நான் வச்சுக்கோங்க. அடுத்து 13 அப்படின்னா சே அப்படின்னா உயர்வு. சே அப்படின்னா உயர்வு. பெரிய சே வரணும். சரியா? அடுத்து சோ அப்படின்னா மதில். சோனா மதில். சரியா? சோ உயர்வு மதில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் நீங்க தனியா வந்து கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சுக்கிறணும். சரியா? சேனா உயர்வு, சோனா மதில். அடுத்து பாருங்க. இதெல்லாம் வந்து டைரக்டா இருக்கும். தா அப்படின்னா கொடு. தா இங்க கொடு. தா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? தா என்னிடம் தா அப்படிம்பாங்க. அது தூய தமிழ். நம்மலாம் இங்க கொடு, இங்க குடு அப்படிம்போம். அப்ப தானா கொடு அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் தீனா நெருப்பு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தூனா தூய்மை. அதிலே இருக்குப்பா. தூ தூ. தூனா தூய்மை. முடிஞ்சா? அடுத்து 18 பாருங்க. தேனா கடவுள். இதை நீங்க 2 விதமா வச்சுக்கலாம். தெய்வம், கடவுள்னு வச்சுக்கலாம். சார் தெய்வம் வந்து தே வந்து குறில்ல வரும். இப்பதான் சொன்னேன். நம்மளுக்கு ஷார்ட்கட் வேணும்னா குறிலு, நெடிலு, கற்பனை, உண்மை அதெல்லாம் கிடையாது. எக்ஸாமுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதா? அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அப்ப தேனா கடவுள். தேவர்கள்னு கூட வச்சுக்கோங்க. சரியா? தேவர்னா கடவுள். அப்ப தேனா கடவுள் அப்படிங்கிறத நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து தை. டைரக்ட். தைனா தைத்தல். தை அப்படின்னா துணி தைக்கிறது, ஊசி தைக்கிறது, என்னன்னாலும் சொல்லலாம். பாய் தைக்கிறது, சேலை தைக்கிறது, என்னன்னாலும் சொல்லலாம். சரியா? தைனா தைத்தல் அப்படிங்கிறது. அடுத்து 20 பாருங்க. நா அப்படின்னா நாவு. நானா நாக்கு. சரியா? நாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாவு. நாவ தான் வந்து நாக்க தான் வந்து தூய தமிழ்ல நாவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப நானா நாவு. இதெல்லாம் டைரக்ட்டா அந்த வார்த்தையிலே இருக்கக்கூடியது. சரியா? ஆனா அதுக்காக அசால்ட்டா போய் விட்டுட்டு வந்துராதீங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, கருப்பன், குசும்புக்காரன் அப்படி அந்த மாரி டிஎன்பிஎஸ்சி வந்து குசும்புக்காரங்க. தான்னு ஒரு சொல்ல குடுத்து தான்னு ஒரு சொல்ல குடுத்து, கொடுன்னு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. குடுன்னு ஆப்ஷன் குடுத்துருப்பாய்ங்க. புரியுதா? நீங்க டக்குன்னு நம்ம குடு தானே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டு வந்துரக்கூடாது. டைரக்ட்டா இருக்குன்னு. அதையும் வந்து மைன்யூட்டா நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறணும். ஏன்னா, நான் போன வீடியோல சொன்ன மாரி தான். எத நம்ம ரொம்ப சுலபம், எத வந்து நம்ம ரொம்ப ஈஸின்னு நெனைக்கிறோமோ, அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் குடுப்பாங்க. இன்னொன்னு, நம்மளுக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தா, அது பக்கத்துல உள்ளவங்களுக்கும் கஷ்டம் தான். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா, அது மத்தவங்களுக்கும் தெரியாது. ஆனா, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சும் தப்பு பண்ணோம்னா, அத இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்க சரியா போட்டு வந்துட்டாங்கன்னா, நீங்க மார்க்ல பின்னாடி போயிருவீங்க. அவங்க முன்னாடி போயிருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்ச விஷயத்துல என்னைக்கும் தப்பு பண்ணக்கூடாது. தெரியலையா? விட்டுருங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா தெரிஞ்சத ஒரு தடவ கூட தப்பு பண்ணிறக்கூடாது. எப்பயுமே தப்பு பண்ணிறக்கூடாது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 21 வந்து நீ. நீனா முன்னிலை ஒருமைப்பா. நீன்னு யார சொல்லுவோம்? நமக்கு முன்னாடி இருக்கிற ஆள தான் நீ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப நம்ம முன்னாடி முன்னாடி அப்ப முன்னிலை. நம்மளுக்கு முன்னாடி நிக்கிறவங்க. அப்ப நீனா முன்னிலை. ஒருமைன்னு ஏன் சொல்றோம்? ஒரு ஆள தான் சொல்ல முடியும் நீன்னு. இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நீங்க. 2 பேர் இருக்காங்க நீங்க. நீங்க எல்லாரும் அந்த மாரி குறிச்சிரும். அப்ப நீன்னு ஒரு வார்த்தையில சொல்றோம்னா, அப்ப ஒருமை. அப்ப முன்னிலை, ஒருமை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயும் குழப்புவாங்க. இங்கேயும் ட்விஸ்ட் குடுப்பாங்க. முன்னிலைன்னு ஒரு ஆப்ஷன் குடுப்பாங்க. முன்னிலை ஒருமைன்னு ஒரு ஆப்ஷன் குடுப்பாங்க. முன்னிலை பன்மைன்னு ஒரு ஆப்ஷன் வப்பாய்ங்க. நீங்க டக்குன்னு முன்னிலைன்னு பார்த்தோன்னா, முன்னிலை அப்படின்னு டிக் பண்ணிட்டு வந்துரக்கூடாது. அது முன்னிலை ஒருமைன்னு போட்டிருக்கா அப்படின்னு முழுசா பார்த்துட்டு அடிக்கணும். நிதானம் ரொம்ப தேவை. ஓகேவா? ஸோ அடுத்தது 22. இது நேனால அன்பு தான்ப்பா. அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கே, மேனால அன்பு தான்ப்பா. ஓகேவா? இத நீங்க நேசம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? நேசம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனா அன்பு தான். மே வந்து நீங்க அன்பு. மே மாதத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தல ரசிகரா இருந்தீங்கன்னா, அஜித் பிறந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல நீங்க வந்து நான் ரசிகர்லாம் இல்ல சார் அப்படின்னீங்கன்னா, தொழிலாளர் தினம் மே மாசம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அன்பு அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப நேனாலும் அன்பு தான். மேனாலும் அன்பு தான். அடுத்து 23 பாருங்க. நைனா இழிவு. நைனா இழிவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நை அதாவது ஏதாவது ஒரு பொருள் ஒருத்தவங்கள வாங்கிட்டு வர சொல்றோம். நம்ம போட்டு நச்சு கிச்சு கொண்டு வந்து குடுத்தாங்கன்னா, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது நஞ்சு போய் அது இப்போ வந்துச்சுன்னா, என்ன இழிவுபடுத்துற மாரி பண்றாங்களே இப்படி, அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த மாரி நைனா இழிவுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 24 வந்து நோ அப்படின்னா வறுமை. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லணும்னா, அது வறுமை தான்.
எல்லாரோட வாழ்க்கையிலயும் சரி. நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு, "ஐயோ! இது மட்டும் வேணாம்டா நம்மளுக்கு. இது மட்டும் நோ" அப்படின்னு சொல்லணும்னா எதுக்குன்னா வறுமைக்கு தான் சொல்லுவோம். சரியா? ஏன்னா காசு இல்ல, வீடு இல்ல, சந்தோஷம் இந்த மாரி எல்லாமே நோ, நோன்னு வரது பூரா நம்மளுக்கு வறுமை தான். ஓகேவா? அந்த மாரி. அடுத்தது வந்து 25 பாடல். இதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஸோ இத நல்லா பார்த்துக்கோங்க. பானா பாடல். அதுக்கப்புறம் பூனாலும் மலர் தாங்க. வீனாலும் மலர் தாங்க. இந்த வீங்கிறதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க. செம்மல்னு சொல்லுவாங்க. வீணா செம்மல் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ல மலர் வரல அப்படி செம்மல் குடுத்தாங்கன்னா, செம்மல் போட்டுக்கலாம். சரியா? இல்ல மலர் வந்துருச்சு அப்படின்னா மலர் போட்டுக்கோங்க. பூனாலும் மலர் தான், வீணாலும் மலர் தான் 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அப்படின்னா மேகம். அதாவது வானத்த பாரு பேய் மழை பெய்ய போகுது. அப்படின்னா மேகம் அப்படின்னு அர்த்தம். இப்ப மழை எங்கேருந்து பெய்யும்? வானத்துலருந்து தான் பெய்யும். சரியா? பேயும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. மழை வந்து பெய்யும். மழை எப்படி பெய்யுது பாரு அப்படிம்பாங்க. அப்ப அப்படின்னா மேகம். மேகத்த பாரு பேய் மழை பெய்ய போகுது அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பேனா மேகம். அடுத்து 28 பாருங்க. பை அப்படின்னா இளமை. அதாவது சின்ன வயசுல இருக்கும்போது, கடைக்கு சொன்னாங்கன்னு வைங்களேன், வீட்ல நம்ம கையில வந்து பைய குடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க. ஒரு மஞ்சள் பைய குடுத்து, ஒரு கூடைய குடுத்து, "போய் இந்த ஜாமான் வாங்கிட்டு வாடா" அப்படின்னு ஒரு சிட்டைய எடுத்து, சிட்டைய எழுதி நம்ம கையில போட்டு, "போய் இந்த ஜாமான் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனா, அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் வயசு பெரிய ஆள் ஆயிட்டோம்னு வைங்க, இந்த பையெல்லாம் நம்ம கொண்டு போறது வந்து நம்மளுக்கு ஒரு மாரி அவமானமா இருக்கும். "இது என்னத்த பைய தூக்கிக்கிட்டு, மஞ்ச பைய தூக்கிக்கிட்டு போய்க்கிட்டு, நான் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே தூக்கிட்டு வருவாங்க. இல்ல சைக்கிளுக்குள்ள வச்சு கொண்டு வருவோம். ஸோ இந்த அப்ப அந்த இளமை காலத்துல மட்டும் தான் நம்ம அந்த பையெல்லாம் கொண்டு போவோம். சின்ன வயசுல இருக்கும்போது தான். கொஞ்சம் நம்மளுக்கு வயசு கூடிருச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கௌரவ இதா இருக்கும். அங்கே போய் பிளாஸ்டிக் பை வாங்கிட்டு வருவோம். அவங்கள்ட்ட கவர் குடுங்கண்ணே அப்படின்னு கேட்டு, கவர்ல போட்டு வாங்கிட்டு வருவோம். அது ஒரு பெருமையா இருக்கிற மாரி தெரியும் நம்மளுக்கு. அந்த மாரி ஸோ அப்ப பை அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்ப கொண்டு போவோம்? சின்ன வயசுல தான் கொண்டு போவோம். அப்ப இளமை காலத்துல. அப்ப பைனா இளமை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 29 வந்து அப்படின்னா செல். போயிட்டு வா கிளம்பு. அப்படிங்கிறது. போனா சென்று வா செல் அப்படிங்கிறது. சரியா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஈஸி தான். அடுத்து அப்படின்னா மாமரம். சரியா? அப்படின்னா மாமரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 31 பாருங்க. அப்படின்னா வான். வானத்துல ஒரே விண்மீனா இருக்குப்பா. விண்மீன் அப்படின்னா எங்க இருக்கு? விண்மீன் எங்க இருக்கும்? வானத்துல இருக்கும். சரியா? மின்னல் எங்கே வெட்டும்? வானத்துல வெட்டும். சரியா? வானத்துல மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்கு. மழை வரப்போது போல. ஸோ, அப்ப இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப விண்மீன் அப்படின்னா வானம். மின்னல் அப்படின்னா வானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வான் அப்படிங்கிறது. அப்புறம் 32 பாருங்க. அப்படின்னா மூப்பு. மூத்தவர். குடும்பத்துக்கு இவரு தான்ப்பா மூத்தவரு. அவர் சொல்றத கேளுங்கப்பா. அப்படின்னா அப்படின்னா மூப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து அப்படின்னா அஞ்சனம். இதெல்லாம் வந்து நீங்க 2, 3 வாட்டி எழுதி பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா அஞ்சனம். அடுத்து அப்படின்னா முகத்தல். அப்படின்னா மோந்து பார்க்கறது. சரியா? முகத்தல் அப்படிங்கிறது தூய தமிழ்ல சொல்லுவாங்க. ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம் வீட்லலாம்? "இத மோந்து பாரு, ஏதோ வாட வர மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லுவோம். மோந்து பாருங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவோம். சரியா? அப்ப அப்படின்னா முகத்தல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 36 பாருங்க. அப்படின்னா அகலம். அப்படின்னா யானை எப்படி இருக்கும்? யானோனே நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற வார்த்தைய கேட்டோம்னா, இப்ப நம்மளுக்கு ஏபிசிடி தான். ஏ ஃபார் என்னப்பா அப்படின்னா ஆப்பிள். பி ஃபார் பால் அப்படி எழுதுவோம். அதுல இப்ப அப்படிங்கிற வார்த்தைய குடுத்து நம்மளுக்கு முதல்ல எழுதுங்க அப்படின்னா, டக்குன்னு நம்மளுக்கு என்ன தோணும்னா, யானைன்னு தான் தோணும். அப்ப யானை வந்து எப்படி இருக்கும்? நல்லா அகலமா இருக்கும். பெருசா இருக்கும். யானை எப்படி இருக்கும்? நல்லா அகலமா, பெருசா இருக்கும். சரியா? அப்ப அகலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது 37. 37 பொறுத்தவரைக்கும் அப்படின்னா அழைத்தல். வா கடைக்கு போவோம். வா இங்க போவோம், இங்க போவோம். அப்படின்னா அப்படின்னு ஒருத்தவங்கள கூப்பிடுறோம்னா, அப்படின்னா அழைக்கிறது. அப்படின்னா அவங்கள வர சொல்றது. அதுதான் வந்து அப்படிங்கிறது. சரியா? ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து 39 பாருங்க. அப்படின்னா புல். சரியா? அப்படின்னா புல் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? வைக்கோல். மாடு என்ன சாப்பிடும்? வைக்கோல் சாப்பிடும், புல்லு சாப்பிடும். சரியா? மாடு, ஆடெல்லாம் என்னப்பா சாப்பிடும்? வைக்கோல் சாப்பிடும், புல்லு சாப்பிடும் மாடு. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது 40. அப்படின்னா கவர். அப்படின்னா கவர். அதான் நாய்லாம் அந்த ஏரியாக்குள்ள நம்ம போனோம்னு வைங்களேன், நம்ம சும்மா போனோம்னா கூட ஒண்ணும் செய்யாது. இந்த கவர் ஏதாவது கையில கொண்டு போனோம்னு வைங்க, அத பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு மாரி குலைச்சுக்கிட்டே வரும். அப்படின்னா என்னது? நாய் தான் வந்து நம்மள அப்படின்னு சொல்லி குலைக்கும். வேற எதுவுமே வந்து அப்படிங்கிறது சொல்லாது. நாய்க்கு தான் வந்து நம்ம சொல்லுவோம். அப்ப கையில கவர் கொண்டு போனாலே நாய் அப்படின்னு வரும். அதனால அப்படின்னா கவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 41 வந்து நோ அப்படின்னா நோய். சரியா? இந்த நோ வந்து வறுமை. அதாவது ஒரு நிமிஷம் இருங்க. நெறைய டேட்டா எழுதியிருக்கோ? என்னாச்சு? ஆ. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. இந்த நோ அதாவது நெடில் நோ வந்துச்சு அப்படின்னா வறுமைப்பா.
சரியா? அதுவே குறில் நோ வந்துச்சு அப்படின்னா நோய்ப்பா. ஓகேவா? 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நோ வேற, இந்த நோ வேற. ஆனா 2மே நெகட்டிவ் பாயிண்ட் தான். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறணும். 2மே நெகட்டிவ். சரியா? இந்த நோ வந்தாலும் வறுமை. ஒரே கஷ்டம்ப்பா. இந்த நோ வந்தாலும். அடுத்து இந்த குறில் நோ வந்தாலும் நோய். சரியா? அதாவது குறில் நோ வந்துச்சு அப்படின்னா நெடில் நோவ போட்டுருங்க. முடிஞ்சா? ஒரு நோக்கு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். குறில் நோ வருதா? குறில்ல வந்து இந்த நோ வருதா? அப்ப இந்த பக்கம் நெடில்ல நோவ போடு. பக்கத்துல ஒரு ஈய போடு. அவ்வளவுதான், நோய் முடிஞ்சுச்சு. சரியா? அவ்வளவுதான். குறில் நோ வந்தா நெடில் நோ. இந்த ஒரு வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நோக்கு ஆட்டோமேட்டிக்கா நெடில் நோக்கு ஆட்டோமேட்டிக்கா வறுமைங்கிறத போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 42 டூ அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். சரியா? உன் அப்படின்னா சாப்பிடுறது. அப்படியா? சரியா? அப்ப இந்த சென்னை சைடு இந்த ஒரு சில ஊர்ல வந்து அது எந்த ஊருன்னு தெரியல. பாசம் வந்து துண்ணு, இந்தா துண்ணு அப்படிம்பாங்க. சென்னை சைடு தான் நினைக்கிறேன். இந்தா துண்ணு, துண்ணுட்டு போ அப்படிம்பாங்க. அப்ப துண்ணு அப்படின்னா திங்கிறது. அததான் வந்து நம்ம திங்கிறதும்பாங்க, சாப்பிடுறதும்பாங்க ஒரு சில பேர்ல, ஒரு சில ஊர்ல. அந்த மாதிரி துண்ணு அப்படின்னா உன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. துண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அதுக்கு வந்து தூ அப்படின்னா உன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது. ஸோ அவ்வளோதான்ப்பா. இதுதான் வந்து இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம எப்படி பிரிக்க போறோம்னா, இங்க பார்த்துக்கங்க. இப்ப நம்மளுக்கு இதுல ஷார்ட்கட் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 19 வார்த்தைகள் இருக்குப்பா. ஷார்ட்கட் வச்சு நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த மாரி ஷார்ட்கட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து டைரக்ட்டா தானா கொடு, தீனா நெருப்பு, தூனா தூய்மை, தைனா தைத்தல். இது டைரக்ட்டா உள்ளது ஒரு 11ப்பா. சேம் பதில். அதாவது வீணாலும் மலர் தான், பூனாலும் மலர் தான். இந்த மாரி ஒரு 4 இருக்கு. டிஃபரெண்ட்டா உள்ளது கொஞ்சம். கொஞ்சம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னு உள்ளது வெறும் 8 தான். சரியா? இப்ப எல்லாரும் என்ன நெனைப்பீங்க? சார் 42மே நாங்க உட்காந்து படிக்கணுமா? அப்படின்னு நெனைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி பார்க்கிறது தான் தப்பு. எப்பயுமே ஒரு விஷயத்த. எதையுமே ஒரு செப்பரேட் பண்ணி ஒவ்வொன்னையும் பார்ட்டா பிரிச்சு பார்த்து பழகுங்க. சரியா? அப்பனா தான் நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப நான் சொல்ல சொல்ல அப்படியே ஒவ்வொன்னா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப டைரக்ட்டா நம்மளுக்கு வர்றது என்னென்ன? இப்ப தா அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம்? தானா தைத்தல். தானா தை அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? தீ அப்படின்னா என்ன? நெருப்பு. ஓகேவா? தீனா நெருப்பு பார்த்தோமா? அடுத்து தூனா என்ன பார்த்தோம்? தூய்மை. ஓகேவா? தூனா தூய்மைன்னு பார்த்தோமா? ஸோ இது எல்லாத்தையும் அடுத்து எழுதிறணும் எல்லாரும். நான் மட்டும் எழுதுறேன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் இப்ப இத சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்க நோட்ல எழுதுறீங்க. பாஸ் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? தா பார்த்தோமா? சாரிப்பா, இங்க சாரி. இது வந்து தாவா? நான் தையின்னு பார்த்துட்டேன்ப்பா. சாரி. சாரி. இந்த இடத்துல வந்து என்ன வரணும்? தானா வந்து கொடுன்னு அர்த்தம். தானா கொடு, எனக்கு கொடு, எனக்கு தா அப்படின்னு சொல்லுவோம்ல அது. இந்த தைக்கு தான் இங்க தைத்தல். ஓகேவா? பா அப்படின்னா என்ன? பாடல். பானா பாடல். போ அப்படின்னா போயிட்டு வா. அப்படி அப்ப சென்று வா. ஓகேவா? அடுத்து மானா என்ன பார்த்தோம்? மாமரம். சரியா? மாமரம் அப்படின்னு பார்த்தோமா? அடுத்து அப்படின்னா என்ன பார்த்தோம்? அப்படின்னா மூத்தவர். இவர் தான்ப்பா மூத்தவர் வீட்டுக்கு. அப்ப மூப்பு. ஓகேவா? அடுத்து வா அப்படின்னா அழைத்தல். வா, இங்க வா அப்படின்னா அழைத்தல். அழைத்தல்னு பார்த்தோமா? வா அப்படின்னா அழைக்கிறது. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு டைரக்ட்டா இருக்கு பாருங்க. சரியா? இப்ப அப்படின்னா என்ன பார்த்தோம்? நாயா? இல்ல. நானா நாக்கு. அதாவது தமிழ்ல என்ன? நாவு. தூய தமிழ்ல நாவு. சரியா? நீ அப்படின்னா என்ன பார்த்தோம்? நீ அப்படின்னா என்ன பார்த்தோம்? நீனா முன்னாடி இருக்கிறவங்கலாம் சொல்லுவோம். அப்ப முன்னிலை. முன்னாடி இருக்கிறவங்கள சொல்றது நீ. அப்ப முன்னிலை. எத்தன பேர சொல்லுவோம்? ஒரு ஆள தான் சொல்லுவோம். அப்ப ஒருமை. முன்னிலை, ஒருமை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டைரக்ட்டா வருது. சரியா? இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். இதெல்லாம் டைரக்ட்டா வருது. அடுத்தது பாருங்க. அடுத்தது. ஓகே. ஸோ இப்ப பாருங்க. இத பார்த்தோம்னா, ஷார்ட்கட். இது எல்லாமே ஷார்ட்கட்டுப்பா. இந்த நம்ம பார்க்க போறது அடுத்து ஒரு 19 இது வந்து ஷார்ட்கட்ல பார்க்க போறோம். என்னென்ன சொல்லுங்க? அப்படின்னா பாசு. ஆனா என்னது? ஆவின். ஆவின் பால் பாக்கெட்டு. அப்பனா ஆனா பசு. ஓகேவா? அப்படின்னா என்ன பார்த்தோம்? அப்படின்னா ஈகை. எல்லாம் 4 பேருக்கு வந்து உதவி பண்ணணும். அப்ப ஈகைன்னா என்ன பண்ணணும்? கொடு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு 2 இது வருதுப்பா. ஸோ இத நான் மிஸ் பண்ணிட்டேனே. அதாவது இங்க பாருங்களேன். தானாலும் கொடுதான்.
ஈனாலும் கொடுதான். ஓகேவா? ஸோ 2யும் வந்து பார்த்துக்கோங்க. இதே வந்து சேம் இதில எழுதிக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க இத ஷார்ட்கட்டாவே எழுதிக்கிட்டாலும் சரி. ஓகேவா? ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஊன்னா ஊன். அப்ப ஊன்னா என்ன அர்த்தம்? இறைச்சி. அப்ப அப்படின்னா இறைச்சி. சரியா? அடுத்து ஏக்கு என்ன பார்த்தோம்? ஏகலைவன். அப்ப அம்பு. ஐக்கு என்ன பார்த்தா? ஐ ஒண்ணு தான். ஆனா ஆவனால வந்து உயிரெழுத்துக்கள்ல ஐ ஒண்ணே ஒண்ணு தான். அப்ப தலைவன் ஒருத்தன் தான். அப்ப ஐனா தலைவன். ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம்? காக்கு என்ன வரும்? காக்கு என்ன பார்த்தோம்? காடுல எப்படி இருக்கும்? பூ, பழம்லாம் காய்ச்சு சோலை மாரி இருக்கும். இல்லையா? சோலை. எனக்கு செக்கு வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்? சோலை. அப்ப சோலை. அடுத்து என்ன பார்த்தோம்? கை. கைனா என்னது? கைய கால வச்சுக்கிட்டு ஒழுக்கமா இருக்கணும். அப்ப கைனா ஒழுக்கம். ஓகேவா? அடுத்து அப்படின்னா போய் சாவு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இறந்து போ. அப்ப சானா இறந்து போ. ஓகேவா? நான் சொல்ல சொல்ல நீங்களும் ஞாபகப்படுத்திக்கிட்டே வாங்க. சரியா? சி அப்படின்னா சி இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்படின்னா சி அப்படின்னா இகழ்ச்சி. சி இகழ்ச்சி. ரைமிங்கா வருதா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்? நோ. நோ அப்படின்னா என்னப்பா? குறில் நோ. குறில் நோ வந்தா அந்த நோ இப்ப நெடில் நோ போட்டுரும். அப்ப இந்த நோ வந்துச்சுன்னா, நெடில் நோ வந்துச்சுன்னா வறுமை. ஓகேவா? நோனா வறுமை. அந்த நோ வந்துச்சுன்னா அத அடுத்து பார்ப்போம். சரியா? அப்படின்னா என்ன? பே சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா பேய் மழை பெய்ய போகுது. ன்னா மேகம் அப்படின்னு அர்த்தம். மழை எங்கேருந்து பெய்யும்? மழைன்னு போட்டுறக்கூடாது. அதையும் ஆப்ஷன்ல குடுப்பாங்க. மேகம், மழை, வான் எல்லாத்தையும் குடுத்துருவாய்ங்க ஆப்ஷன்ல. பேயனோன நீங்க பேய் மழைன்னு சொன்னாரே சாரு, அப்ப பேய் மழை. அப்ப மழைன்னு போட்டுறக்கூடாது. மழை எங்கேருந்து பெய்யும்? மேகத்துல இருந்து பெய்யும். அப்ப மேகம். அடுத்து பை. பைனா என்ன? சின்ன வயசுல தான் பைய எடுத்துக்கிட்டு கடைக்கு போவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்கும். அப்ப பை இளமை காலத்துல மட்டும் தான் கொண்டு போவோம். அப்ப இளமை. ஓகேவா? அடுத்து மீனா என்ன? வான். மின்னல் எங்க வெட்டும்? வானத்துல வெட்டும். விண்மீன் எங்க இருக்கும்? வானத்துல இருக்கும். அப்ப வான். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. மோ. அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? மோ அப்படின்னா என்ன? மோ அப்படின்னா என்ன பார்த்தோம் சொல்லுங்க? மோ. மோந்து பார்த்தல். அப்ப முகர்தல். முகத்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மோனா. அடுத்து யானா என்ன? யானா என்னது? நம்மளுக்கு யானா சொல்லுங்க. யானா யானை. யானை எப்படி இருக்கும்? பெருசா அகலமா இருக்கும். அப்ப அகலம். ஓகேவா? அடுத்து வவ்வுன்னு எது குலைக்கும்? நாய் குலைக்கும். நாய் எப்ப குலைக்கும்? கையில கவர் கொண்டு போனா தான் குலைக்கும். அப்ப கவர். வவ்வுனா கவர். ஓகேவா? நோ. இங்க குறில் நோ வந்திருக்குப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நெடில் நோ போட்டுரு. டக்குன்னு குறில் நோ வந்தாலே நெடில் நோவ போட்டுருங்க. போட்டு பக்கத்துல ஒரு அப்ப நோய். அப்ப நோய் தான் ஆப்ஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அப்படின்னா என்ன? அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். அப்படின்னா என்ன? இந்த வந்து பார்த்தோம் நம்ம. இந்த தூனா தூய்மைன்னு பார்த்தோம். சரியா? இந்த தூக்கு என்ன? உன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இந்த தேக்கு என்ன? நெடில் தேக்கு என்ன? இது உங்களுக்கான கொஷின். கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் சரியா கமெண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். கவனிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். ஸோ அதுக்கான பொருள் வந்து சொன்னேன். 2மே ஈஸி. ஷார்ட்கட் ஈஸி. இதுவும் ஈஸி. ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லுங்க. அடுத்தது பாருங்க. சேமா உள்ளதுப்பா. சேமா பூனாலும் வீனாலும் என்னதுப்பா? மலர். ஸோ இது நான் இப்படி கீழ போயிட்டேன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நீங்க வந்து பாஸ் பண்ணி, அது என்னென்ன நான் இப்படி செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கனோ, இதே மாரி நீங்க நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரியா? அடுத்து பாருங்க. நேனாலும் நேசம். மேனாலும் மே மாசம். அப்ப நேனா நேசம். அப்படின்னா அன்பு. ஓகேவா? நம்மளுக்கு நேனா அன்பு. மேனாலும் அன்பு. 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்னென்ன மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஒரு ஒரு நிமிஷம். ஆ என்னென்ன மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் மட்டும் தான்ப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா என்ன? மதகு நீர். மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மதகு இப்படிதான் தண்ணி வந்து போகுதா இந்த மதகுல இருந்து அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அப்படின்னா ஒரு 2, 3 வாட்டி எழுதி பாருங்க. உங்களுக்கு நின்றும் மைண்ட்ல. அப்புறம் அப்படின்னா பூமி. கூடை. பூமிங்கிறது ஒரு கூடை மாதிரி நம்மள தாங்குது. கூடைக்குள்ள போட்டவைங்க மாரி நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அப்படின்னா கோழி. விராட் கோலி, கிங் கோலி. அப்ப அரசன். சரியா? அடுத்து அப்படின்னா
உயர்வு. ஷே அப்படின்னா உயர்வு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா மதில் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா மதில், ஷேனா உயர்வு. சரிங்களா? அடுத்து நை அப்படின்னா, நைனா என்னது? நஞ்சு போய் வந்துச்சுன்னா, ஒரு 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 இழிவுபடுத்துற மாரி இருக்கே இது. மரியாதையா இல்லையே! அப்படின்னா இழிவு. நைனா இழிவு. அதுக்கப்புறம் மை அப்படின்னா அஞ்சனம். இதுக்கு ஷார்ட்கட் சத்தியமா எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மை அப்படின்னா அஞ்சனம். அதுக்கப்புறம் வை அப்படின்னா, மாடு, ஆடுலாம் என்ன சாப்பிடும்? வைக்கோல் சாப்பிடும், புல்லு சாப்பிடும். அப்ப வை, புல்லு. வைக்கோலு, புல்லு. சரியா? அவ்வளோதான். இவ்வளோதாங்க. இது வந்து நம்ம செப்பரேட்டா எடுத்து குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது மத்ததுல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து செப்பரேட்டா வந்து குடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புடிச்சிருந்துச்சா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாரும் படிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஒரு உதவியா இருக்கும். நாமளும் நல்லா இருக்கணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். ஓகேவா? அதான் நம்மளுடைய மோட்டோ. ஸோ எல்லாரும் அத ஃபாலோ பண்ணுங்க. நான் மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். சரியா? ஸோ எல்லாத்தையும் எழுதி வச்சு படிங்க. திரும்பவும் சொல்றேன், எழுதி வச்சு படிங்க. ஓகேவா? தேங்க் யூ.